Hello friends, welcome back to Tech for Time channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எப்படி earn பண்றது. அப்ப வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் இந்த ஆன்லைன் சீரிஸ்க்காகவே. இந்த சீரிஸ் வந்து ஒரு ஸ்பெஷலான சீரிஸ் அப்படினு தான் சொல்லணும். சோ ஏன் ஸ்பெஷலான சீரிஸ் அப்படினு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி நிறைய விதமா வந்து earn பண்ணலாம். அது என்னென்ன டைப்ஸ் எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து என்னென்ன process எப்படி போகுது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத சூஸ் பண்ணீங்க அப்படினா நான் போற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து எப்படி earn பண்றது அப்படிங்கறத நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடியே போட்டுருக்கோம். சோ எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணி earn பண்றது, எப்படி வந்துட்டு பேருக்கு ரீச் பண்ணி சம்பாதிக்கிறது அப்படிங்க நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டேட்டா என்ட்ரியா இருந்தாலும், ரெஸ்யூம் ரைட்டரா இருந்தாலும் சரி, போட்டோ எடிட்டரா இருந்தாலும் சரி, ஐடி ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, கோடிங் தெரிஞ்சாலும் சரி, எக்ஸல் ஏதாச்சும் ஒர்க் பண்ண தெரிஞ்சாலும் சரி, ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா மெத்தட்ஸும் நீங்க வந்து இதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ஃபேஷன் டிசைனா இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்கா இருந்தாலும் நீங்க எந்த ஒர்க்னாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒர்க் எல்லாமே இதுல வந்து நீங்க பண்ணலாம். எப்படி பண்றது, என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கறத இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஃப்ரீலான்சர் அப்படிங்கறத நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து ஃப்ரீலான்சர் மாதிரியே ஃபைவர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. கீழே இருக்கிற லிங்கை பிரஸ் பண்ணி அந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் ஓபன் பண்ணதும் பிகம் ஏ செல்லர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பிகம் ஏ செல்லர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. பிகம் ஏ செல்லர் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் அப் பண்ற மாதிரி இருக்கும். லைக் எஜுகேஷன் என்ன பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி ஜாப் போயிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் வந்து என்ன சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். லிங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆலான் மெத்தட் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு போட்டுட்டு உங்க மெயில் ஐடிக்கான வெரிஃபிகேஷன் நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இந்த எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு இப்போ வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ரெஸ்யூம் ரைட்டர் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஒரு ரெஸ்யூம் ரைட்டர் அப்படின்னா ரெஸ்யூம் ரைட்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து எந்த மாதிரியான ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கறத போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு பேசிக் லெவலில் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு சூப்பராக ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து இந்த இவ்வளோ பேருக்கு ரெஸ்யூம் ஃபில்அப் பண்ண தெரியும், எனக்கு இந்த மாதிரி பண்ண தெரியும், இந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க டைப் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து அந்த லிங்க் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் இந்த டைப்ல நான் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன், பிளஸ் வந்து இந்த பட்ஜெட் நீங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிக் வந்து கிக்னா என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த போஸ்ட்டை சொல்றேன். போஸ்ட்னா இந்த ஃபீவர்ல கிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கிக்கை போஸ்ட் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நான் வந்து ரெஸ்யூம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து டைமே இல்லை, ரெஸ்யூம் ரெடி பண்றதுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த அப்படி தெரியாத பட்சத்துல நான் வந்து அந்த fever.com அப்படிங்கறத போயிட்டு இந்த மாதிரி நான் எனக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணுவேன். அப்படி செக் பண்ணும்போது உங்களோட போஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு வந்து இது பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புவேன். இந்த மாதிரி நீங்க எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் அனுப்புவேன். அப்படி ரெக்வஸ்ட் அனுப்பி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த சர்டன் அமௌண்ட் நீங்க எந்த அமௌண்ட் போட்டீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராசஸ் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் ப்ராசஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா போய்கிட்டே இருக்கும். மந்த்லி 20,000 30,000 நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து ரெஸ்யூம்க்கு மட்டும் இல்லை, நீங்க வந்து கிராஃபிக் டிசைனர் இருந்தாலும் சரி, ஐடி ஃபீல்ட்ல ஏதோ ஒரு ஒர்க் செய்யும் அப்படின்னா கூட சரி, மொபைல் ஆப் டெவலப் பண்ண தெரியும் அப்படின்னு நீங்க போட்டாலும் சரி, ஸோ எந்த உங்களுக்கு எது தெரியுமோ அந்த கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மந்த்லி 20,000 இல்லைன்னா 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங்ல வந்து 10,000 வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்க போக போக உங்களுக்கு ப்ராசஸ் கிடைக்க நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். நீங்க எந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கறத வச்சு உங்களுக்கு வந்து ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.